வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சன்னா மசாலா பண்ணுறதுக்காக நான் இங்கே 1 கப் கொண்டக்கடலையை 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ நாம் வடிகட்டிடலாம். அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 4 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது குக்கரை மூடி ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 6 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 4-5 பல் பூண்டு சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது சைடில் இருக்கட்டும். இப்போ குக்கரில் 6 விசில் போல் வந்திருக்கு. நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கடலை நல்லா வெந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வேக வச்ச கடலையில் 2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாலாம் வறுபட்டதும் இப்போ நாம் இதில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த வெங்காய விழுதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ இதில் 1 ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அம்ச்சூர் பவுடர் அதாவது காஞ்ச மாங்காய் தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் இதில் தக்காளி விழுது சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு பெரிய சைஸ் தக்காளி மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நாம் கடலை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தக்காளி நல்லா வெந்து வர்றதுக்காக ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம கடலையை அரைச்சி வச்சுருந்தோம், அதை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம வேக வச்ச கடலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால நான் 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் லைட்டாக கொதி வர ஆரம்பித்ததும் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம்.
கூடவே 2 ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துடலாம். அதாவது காஞ்ச வெந்தய இலையை சேர்த்துடலாம். இது லைட்டாக க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிரேவி வந்து லைட்டாக திக்காக வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சன்னா மசாலா ரெடி ஆயிட்டு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.